ஹாய் ஹலோ ஐம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் ப்ளஸ் அதுக்கு முந்தின நாள் நான் எங்கள் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி ஷிஃப்ட் ஆன விலாக் தான் காட்ட போகிறேன். வாங்க லேட் பண்ணாமல் விலாக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு தலையே சுற்றிருச்சு. ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க திங்ஸ் எல்லாம் வந்துச்சு, நான் முக்கால்வாசி அன்பேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடே தலைகீழ இருந்தது. எனக்கு அழுகியாக வந்துடுச்சு. ஒன்றுமே அன்பேக் பண்ணலை, அது மாதிரி இருந்தது. அவ்வளவுமே ஓப்பனில் இருந்தது. வேறு வழியே இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸும் போயிட்டாங்க. இதுக்கடையில் என் பையன் வேறு என்னை வச்சு செஞ்சுட்டான். அன்றைக்கி வாமா வெளியில் போயிட்டு வரலான்னு சொன்னான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயினேன். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினான். அங்கே கேம்பஸ்குள்ளேயே நிறைய கடைங்க இருக்குது. சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால போய் பார்க்கலான்னு சும்மா கூட்டிகிட்டு போனேன். ஒரு வழி பண்ணிட்டான் என்னை. எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி, அதுவும் மத்தியானம் ஒரு 11 கிட்ட போயிட்டேன். உச்சி வெயில் வேறு மண்டையை பொழந்துருச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு போகாமல் அன்றைக்கி பார்த்து போயிட்டேன். பக்கத்துலேயே கொஞ்சம் காய்கறி கடையெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. பேக் வேறு எடுத்துகிட்டு போகல, அந்த கடையிலேயே கடன்லாம் வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. பையனுக்கு என்னமோ ஜாலியாக இருந்தது, நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சைக்கிள் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன்னு அவனுக்கு ஒரு கவலை. அவன் கவலை அவனுக்குன்னு சொல்லிட்டு வாடா நடந்தே போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அவனுக்கு தேவையானதையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான்டா ஸ்கூலு, நாளையிலேருந்து நீ ஸ்கூல் போகணுன்னு சொன்னோன்னே, ஏம்மா அதுக்குள்ளே லீவ்லாம் முடிஞ்சிருச்சான்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லா லீவும் முடிஞ்சிருச்சு, நாளையிலேருந்து உனக்கு ஸ்கூலு, புது ஸ்கூலு அப்படின்னு சொல்லியே அப்படி வந்தோம். பயங்கரமாக தாகமாக இருக்குமா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எனக்கு ஏதாவது வேணும், ஜூஸ் வேணும்னு கேட்டான். பக்கத்துலேயே ஒரு கடை வேறு இருந்தது. பார்க்க சின்ன கடமாக இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஒரு மொஜிட்டோ மட்டும் வாங்கிக்கிட்டோம் 2 பேரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மாலெல்லாம் போய் குடிக்கிறத விட இது ரொம்ப நல்லா இருந்தது. என் பையனே விரும்பி சாப்பிட்டான்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான். வீட்டுக்கு வேறு வரமாட்டேன்ட்டான். பக்கத்துலேயே பார்க் இருக்குது, 5 மினிட்ஸ் விளையாண்டுட்டு வரமான்னு வேறு சொன்னான். ஒரு வழியாக அவனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேயே ஸ்மைலிலாம் வாங்கி கொடுத்துருந்தேன், அதையும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டான். ஒரு 2 இனிப்பு அப்பம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த கடையில். அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பையனை விளையாட விட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி மட்டும் கிச்சன் மட்டும் தான் என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சது, வேறு எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே வேறு ஸ்கூல் இருக்குது, சரி சமைக்கிறதுக்காக மட்டும் கிச்சனை மட்டும் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விலாகு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கதவு திறந்தாலே போதும், இந்த பீக்காக்கோட சவுண்டு. காலையில் எந்திக்கும் போது இந்த சத்தத்தில் தான் நான் எந்திப்பேன். டெய்லி ஒரு 4 பீக்காக்காவது வந்து நிற்கும். என் பையனுக்கு காட்டிக்கிட்டு தான் சாப்பாடு கொடுத்துட்ருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பீட்ரூட் சட்னியும் தான் அன்றைக்கி அவனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு உண்ணி அப்பமும் குக்கும்பரும் வச்சு கொடுத்துட்டேன். 1 hour தான் ஸ்கூல் அன்றைக்கி, இருந்தாலும் எதுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவோமேன்னு தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். நல்ல வேலை, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு வேறு சொன்னார். ஸ்கூல்லையும் நெக்ஸ்ட் டேவே ஸ்நாக்ஸையும் கொடுத்து விடுங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குமா, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லியிருந்தான். சரி மிச்ச மாவுலையும் செஞ்சு வச்சுட்டேன். லஞ்ச் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா லஞ்சும் செய்ய ஆரம்பித்தாச்சு. மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அவனுக்கு சிக்கன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு சிக்கன் சொல்லி தான் ஏமாற்றி தான் கொடுத்தேன். ஆனால் எங்களுக்கு மட்டும் சிக்கன் கீ ரோஸ்ட்டு ப்ளஸ் லெமன் ரைஸும் வச்சுக்கிட்டேன். 1 hourக்குள்ளே எல்லாமே செஞ்சு முடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடன்னு செஞ்சிட்டு இருந்தேன். டக்குன்னு டைம் போயிட்டே இருந்தது, நேரம் போகிறதே தெரியல. ஒரு வழியாக எல்லா சமையலையும் முடிச்சுட்டு ஒரு அப்பாடா அப்படின்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த வேலை வந்துடுச்சு. ஸ்கூல்லேருந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. சரி நாளைக்கு இது அட்டை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லாம் போடலாம், எந்தெந்த புக்குக்கு கவர் போடணுன்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த பரூஜெலாம் இருந்தபோது அட்டை போடுறது, இந்த கவர் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. இங்கே வந்தோடனே தமிழ்நாடுன்னொன்னே கவர் பண்ணுறது, லேபிள் ஒட்டுறதுன்னு இருந்தது. கரெக்டாக ஸ்கூல் முடிகிற டைமும் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு அவனை பிக் பண்ணுறதுக்கு. ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப ஜாலியாக இருந்ததுமா, ரைம்ஸ்லாம் பாடினாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட் டே ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கிட்ட பயங்கர கதை பேசிட்டு வந்துட்டு இருந்தான். சரி போதும், ரொம்ப பிடிச்சிருச்சேங்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. வரும்போது அவனுக்கு ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, காரு, கிஃப்ட்டுன்ட்டு ஏகப்பட்டது லிஸ்ட் வச்சுருந்தார். எல்லாத்தையுமே வேணும்னு சொன்னதுனால சரி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கான் குழந்தைன்ட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் டே தான் இனிமேலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சாப்பிட கூட இல்லை, சைக்கிள் ஓட்டியே திருவேன் நான் பிடிச்சி கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருந்தான். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.